ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. கைக்கோளப் படையினர் தங்களை இலங்கை போருக்கு அனுப்புமாறு அனிருத்த பிரம்மராயரிடம் வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் ஒரு கை பார்த்து விடுகிறோம் என்று அவர்கள் உறுதி கூறினார்கள். அதற்கு அனிருத்த பிரம்மராயர், பகை வீரர்களை முதலில் கண்ணால் பார்த்தால்தானே அவர்களை நீங்கள் ஒரு கையும் பார்க்கலாம், 3 கையும் பார்க்கலாம். ராவணர் காலத்து அசுரர்களைப் போல இந்த காலத்து இலங்கை வீரர்களும் மாயாவியாகிவிட்டார்களோ? மேகமண்டலத்தில் மறைந்து நின்று போரிடுகிறார்களா? மாயாவிகளாய் மறைந்துதான் விட்டார்கள். ஆனால் போர் செய்யவில்லை. போரிட்டால்தான் இருக்குமிடத்தை கண்டுபிடித்து விடலாமே. இலங்கை அரசன் மகிந்தனையும் காணவில்லை, அவனுடைய சேனா வீரர்களையும் காணவில்லை. காடுகளிலே மலைகளிலே எங்கே போய் ஒளிந்து கொண்டார்களோ தெரியவில்லை. ஆகையால் 6 மாதமாக இலங்கையில் யுத்தமே நடைபெறவில்லை. உங்களையும் அங்கே அனுப்பி என்ன செய்கிறது? மகாமந்திரி, எங்களை அனுப்பி பாருங்கள். மகிந்தனும் அவனுடைய வீரர்களும் காடு மலைகளிலே ஒளிந்திருக்கட்டும், அல்லது மேகமண்டலத்திலே ஒளிந்திருக்கட்டும். அவர்களை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து இளவரசரின் காலடியில் சேர்க்கிறோம். அப்படி சேர்க்காவிட்டால் தெரிஞ்ச கைக்கோளர் படை என்ற பெயரை மாற்றிக்கொண்டு வேளாளரின் அடிமைப்படை என்ற பட்டயத்தை பெற்றுக்கொள்கிறோம். வேண்டாம் வேண்டாம், அப்படி ஒன்றும் இப்போது சபதம் செய்ய வேண்டாம். தெரிஞ்ச கைக்கோளர் படையின் வீர பராக்கிரமம் இந்த ஜம்பூ தீபத்தில் யாருக்கு தெரியாது? தஞ்சாவூர் சென்றதும் சக்கரவர்த்தியை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கட்டளை அனுப்புகிறேன். அதுவரை பொறுமையாக இருங்கள். பாண்டிய நாட்டில் பகைவர்களை அடக்கி அமைதியை நிலைநாட்டி வாருங்கள். மகாமந்திரி, பாண்டி நாட்டில் இனி அடக்குவதற்கு பகைவர் யாரும் இல்லை. குடிமக்கள் யுத்தம் நின்றது பற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவரவர்களும் விவசாயம், வாணிபம், கைத்தொழில்களில் ஈடுபட்டு அமைதியான வாழ்க்கை நடத்துகிறார்கள். பாண்டிய மன்னர் குலமோ நாசமாகிவிட்டது. அவ்விதம் எண்ண வேண்டாம். வீரபாண்டியனோடு பாண்டிய வம்சம் அற்றுவிட்டதாக நினைக்கிறீர்கள். அது தவறு. பாண்டிய சிம்மாசனத்துக்கு உரிமை கோருவோர் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக சதி செய்வோரும் இருக்கிறார்கள். ஆஹா, எங்கே அந்த சதிகாரர்? தெரியப்படுத்துங்கள். காலம் வரும்போது உங்களுக்கே தெரியும். பாண்டிய குலத்தின் பழமையான மணிக்கிரீடமும் இந்திரன் அளித்த ரத்தின மாலையும் வைரமிழைத்த பட்டத்து உடைவாளும் இன்னும் இலங்கையில் இருந்து வருகின்றன. ரோகண மலைநாட்டில் எங்கேயோ ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை மீட்டுக்கொண்டு வரும் வரையில் பாண்டிய போர் முற்றுப்பெறாது. ஆபரணங்களை மீட்டுக்கொண்டு வர வேண்டும். இளவரசர் அருள்மொழிவர்மரை மதுரை சிம்மாசனத்தில் அமர்த்தி பாண்டிய மணிமகுடத்தையும் பட்டாக்கத்தியையும் அணிவிக்கும் நாளும் வர வேண்டும். ஆஹா, இது என்ன வார்த்தை சொல்லுகிறீர்கள்? குடிமக்களின் நாவிலும் போர் வீரர்களின் உள்ளத்திலும் இருப்பதைச் சொல்லுகிறோம். அதெல்லாம் பெரிய ராஜரீக விஷயங்கள். நாம் பேச வேண்டாம். உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய வேறு ஒரு முக்கிய விஷயம் சொல்லப் போகிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் மகாமந்திரி. இலங்கை யுத்தத்தோடு யுத்தம் முடிந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கை போர் முடிந்த பிறகு 4 திசைகளிலும் திக்விஜயம் செய்ய புறப்படுவார். 1000 கப்பல்களில் வீரர்களை ஏற்றிக்கொண்டு கீழ்திசை கடல்களிலே செல்வார். மானக்கவாரம், மாபப்பாளம், மாயிருடிங்கம், கடாரம், இலாமுரி தேசம், ஸ்ரீவிசயம், சாவகம், புட்பகம் ஆகிய நாடுகளை அந்த மகாவீரர் வெற்றி கொள்வார். தெற்கே முன்னீர் பழந்தீவு 10,000 கைப்பற்றுவார். மேற்கே கேரளம், குடமலை, கொல்லம் ஆகிய நாடுகள் அவருடைய காலடியில் வந்து பணியும். பிறகு வடதிசை நோக்கி புறப்படுவார். வேங்கி, கலிங்கம், இரட்டபாடி, சக்கரக்கோட்டம், அங்கம், வங்கம், கோசலம், விதேகம், கூர்ஜரம், பாஞ்சாலம் என்னும் நாடுகளுக்கு படையெடுத்துச் செல்வார். காவிய புகழ்பெற்ற கரிகால வளவனைப் போல இமயமலைக்கும் சென்று புலிக்கொடியை நாட்டுவார்.
வீர சேனாதிபதிகளே, இப்படியெல்லாம் நமது தென்திசை மாதண்ட நாயகர் திட்டமிட்டிருக்கிறார். தமிழகத்தில் வீர ரத்தமும் வைர நெஞ்சமும் படைத்த அனைவருக்கும் வேண்டிய வேலை இருக்கும். தத்தம் வீர பராக்கிரமங்களை நிலைநாட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகையால் நீங்களும் உங்கள் தெரிஞ்ச கைக்கோளப்படையும் பொறுமை இழக்க வேண்டாம். சேனாதிபதிகள் மூவரும் ஏக காலத்தில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, மகாமந்திரி அனிருத்தர் வாழ்க என்று கோஷித்தார்கள். பிறகு அவர்களில் ஒரு படைத்தலைவன் கூறினான், மகாமந்திரி, இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள விரும்புகிறோம். எங்கள் படையின் பெயர் சுந்தர சோழ தெரிஞ்ச கைக்கோளப்படை என்பது தாங்கள் அறிந்ததே. தெரிந்த விஷயம்தான். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்பணிகளில் உயிரையும் விடுவோம் என்று பகைவர்களின் இரத்தம் தோய்ந்த சிவந்த கையினால் அடித்து பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள். அதுவும் நான் அறிந்ததே. ஆகையால் சக்கரவர்த்தியை தவிர வேறு யாரையும் நாங்கள் சேரமாட்டோம். வேறு யார் சொல்வதையும் கேட்க மாட்டோம். உங்களிடம் நான் எதிர்பார்த்ததும் இதுவேதான். முன்னொரு காலத்தில் பழுவேட்டரையர்களின் மாபெரும் சேனையில் ஒரு பகுதியாக இருந்தோம். அது காரணம் பற்றி எங்கள் பேரில் யாருக்கும் யாதொரு சந்தேகமும் ஏற்படக்கூடாது. ஆஹா, இது என்ன வார்த்தை? யாருக்கு என்ன சந்தேகம்? தஞ்சாவூரில் நடப்பது பற்றி ஏதேதோ வதந்திகள் காற்றில் வருகின்றன. காற்றிலே வருகிறது, காற்றோடு போகட்டும். நீங்கள் அதையெல்லாம் நம்பவும் வேண்டாம், திருப்பிச் சொல்லவும் வேண்டாம். கொடும்பாளூர் வேளாளர்கள் ஏதாவது எங்களை பற்றி சந்தேகத்தை கிளப்பக்கூடும். கிளப்ப மாட்டார்கள். கிளப்பினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். மனித காயம் அனித்தியமானது. அதனால் சுத்த வீரர்கள் உயிருக்கு பயப்பட மாட்டார்கள். திரிபுவன சக்கரவர்த்தியானாலும் ஒரு நாள் இறைவன் திருப்பாதங்களை அடைய வேண்டியதுதான். சக்கரவர்த்திக்கோ உடல்நிலை சரியாக இல்லை. வானத்தில் வால் நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. சக்கரவர்த்திக்கு அப்படி ஏதாவது நேர்ந்து விட்டால் எங்கள் படை வீரர்கள் அருள்மொழிவர்மரின் அகப்பரிவாரமாக விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியின் ஆக்ஞையின்படி நடப்பது உங்கள் கடமை. சக்கரவர்த்தியின் ஆக்ஞையை எங்களுக்கு தெரிவிப்பது தங்களுடைய கடமை. தாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லது தஞ்சைக்கு போய் சக்கரவர்த்தியை தரிசிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். வேண்டாம். நீங்கள் தஞ்சை போவது உசிதமல்ல. வீண் குழப்பம் ஏற்படும். சக்கரவர்த்தியைக் கண்டு உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்துவதை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் நிம்மதியாக இருங்கள். தங்களிடம் தெரியப்படுத்தியதுமே எங்களுடைய மனதிலே பாரம் நீங்கிவிட்டது. போய் வருகிறோம். தெரிஞ்ச கைக்கோளப்படை தலைவர்கள் மூவரும் அங்கிருந்து அகன்று சென்றார்கள். அனிருத்த பிரம்மராயர், ஆஹா, பொன்னியின் செல்வரிடம் அப்படி என்னதான் ஆகர்ஷண சக்தி இருக்குமோ தெரியவில்லை. அவரை ஒருமுறை பார்த்தவர்கள் கூட பைத்தியமாகி விடுகிறார்களே என்று வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டார். பிறகு உரத்த குரலில், எங்கே அந்த முரட்டு வைஷ்ணவனை இங்கே வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டு சரித்திர ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை இந்த கதையை கேட்டு வரும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். திருச்சிராப்பள்ளி ஜில்லா லால்குடி தாலுகாவில் அன்பில் என்ற பெயர் கொண்ட கிராமம் ஒன்று இருக்கிறது. இதை வடமொழியாளர் பிரேமபுரி என்று மொழிபெயர்த்து கையாண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி எழுதப்பட்டது 1951. இன்றைக்கு சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் ஒரு வேளாளர் தம்முடைய பழைய வீட்டை இடித்து புதுப்பித்து கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டினார். அப்போது ஓர் அதிசயமான வஸ்து பூமிக்கடியிலிருந்து அகப்பட்டது. பல செப்புத் தகடுகளை நுனியில் துவாரமிட்டு வளையத்தினால் கோத்திருந்தது. அந்த தகடுகளில் ஏதோ சொதுக்கி எழுதப்பட்டிருந்தது. 2 ஆள் தூக்க முடியாத கனமுள்ள அந்த தகடுகளை அவர் சில காலம் வைத்திருந்தார். பிறகு அந்த கிராமத்து கோயிலை புதுப்பித்து திருப்பணி செய்யலாம் என்று வந்த ஆர்.எஸ்.எல். லக்ஷ்மண செட்டியார் என்பவரிடம் அந்த தகடுகளை கொடுத்தார். திரு லக்ஷ்மண செட்டியார் அந்த தகடுகளில் சரித்திர சம்பந்தமான விவரங்கள் இருக்கலாம் என்று ஊகித்து அவற்றை எடுத்துக்கொண்டு போய் மகாமகோபாத்தியாய சுவாமிநாத ஐயர் அவர்களிடம் தந்தார். ஐயர் அவர்கள் அந்த செப்பேடுகளில் மிக முக்கியமாக விவரங்கள் இருப்பதைக் கண்டு அந்த நாளில் சிலாசாசன ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த டி.ஏ. கோபிநாதராவ் அவரிடம் அந்த தகடுகளை சேர்ப்பித்தார். கோபிநாதராவ் அவர்கள் அந்த செப்புத் தகடுகளை கண்டதும் அருமையான புதையலை எடுத்தவர் போல அகமகிழ்ந்தார். ஏனென்றால்
சோழ மன்னர்களின் வம்சத்தைப் பற்றிய அவ்வளவு முக்கியமான விபரங்கள் அந்தச் செப்பேடுகளில் செதுக்கப்பட்டிருந்தன. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை சொல்லும்போது நூலறிவு கொண்டு செயலாற்றும் திறனை வளர்த்துக்கிட்டாலும் உலக நடப்பையும் அறிஞ்சு அதுக்கு ஏற்ற வகையில செயற்படணும்னு அறிவுறுத்துறார் திருவள்ளுவர். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். மாமல்லபுரத்துல பாட்டனார் மிலாடுடையார் ஆதித்த கரிகாலனிடம் சொன்னது நேயர்களுக்கு நினைவிருக்கும். நமது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும். அவரே இளைய பிராட்டியிடம் யோசனை கேட்பார்னா வேற என்ன சொல்லணும்? குந்தவை இளம்பெண், அறிவாற்றலோட அடக்கமும் கொண்டவள். திருமலையப்பன் முரட்டுத்தனத்தோட சூழ்ச்சித்திறனும் கொண்டவன். இவங்க மூலமா கிடைக்கிற செய்திகள் தான் நிர்வாகத்துக்கு உறுதுணையா இருக்குங்கிற அனுபவ முதிர்ச்சி அனிருத்தருக்கு இருக்குது. சரி, தஞ்சையில சேந்தன் அமுதன் வீட்டுல வந்தியத்தேவன் தங்கியிருந்த போது அமைச்சர்கள் எல்லாரும் தற்சமயம் கோட்டையில இருக்காங்களான்னு கேட்டான். அதுக்கு சேந்தன் அமுதன், எல்லாரும் எப்படி இருப்பாங்க, அலுவல் காரணமா போய்கிட்டும் வந்துகிட்டும் தான் இருப்பாங்க. அனிருத்த பிரம்மராயர் சில காலமாகவே நகரில் இல்லை, சேரநாடு போயிருக்கிறதா சொல்றாங்கன்னு சொன்னதையும், கோட்டைக்கு போற வழியில சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்தப்புறம் பழுவேட்டரையர்களின் அதிகாரம் எல்லையில்லாம போயிடுச்சு, தட்டி பேசவே யாரும் கிடையாது, அனிருத்த பிரம்மராயர் கூட வெறுத்து போய் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டார்னு கேள்வின்னு சொன்னதையும் இப்ப நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். கோட்டைக்கு வெளியே நகர்ப்புறத்துக்கு அப்பாலே வசிச்சு வந்த அந்த வாலிபனுக்கு அப்பப்ப கேள்விப்பட்ட செய்திகளைத்தானே சொல்ல முடியும். அனிருத்தர் அப்பப்ப தங்குற இடமெல்லாம் திருமலையப்பனுக்கு மட்டுமே தெரியும்னு தோணுது. நல்லது. அரசன் சிறந்த வீரர்களுக்கு கை கொடுப்பது சங்ககால மரபுகள்ல ஒண்ணு. கைக்கோள், இந்த சொல் வலிமையை குறிக்கும். கைக்கோளர் அரசனின் கை கொள்ளும் பேறு பெற்றவர்கள்னு ஊகிக்கலாம். முதற் பராந்தகன் காலத்துல ஆதித்த சோழ தெரிஞ்ச கைக்கோளர் பற்றிய குறிப்பு கிடைச்சிருக்குது. தெரிஞ்சனா தேர்ந்தெடுத்தன்னு கொள்ளலாம். தெரிஞ்ச கைக்கோளப் படையின் ஆர்வத் துடிப்ப ரொம்ப பக்குவமா கையாள்றார் அனிருத்தர். அவருடைய ஊர் அன்பில். திருச்சிராப்பள்ளிக்கு வடகிழக்கே 30 கிலோமீட்டர், லால்குடிக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர். நேர்களே, 120 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை தோண்டும் போது கிடைச்ச செப்பேடுகளை பாதுகாத்து வரலாற்று ஆராய்ச்சிக்கு பேருதவி செஞ்ச அன்பில் கிராமத்து அன்பரின் செயலை போற்றுவோம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.